இடையில எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருந்தான். அதான் ஏதோ பூனைட்ட அடிச்சிருப்பானா என்னன்னு தெரில. இப்போ அந்த இடத்துல இது பண்ணவும் நமக்கு அந்த காயம் ஆறினோன்னு தான் தெரியுது. பொரிக்கடலை என்னாச்சு? நான் தான் சிஸ்டர் நம்பருக்கு. என்னாச்சு இப்போ சொல்லுங்க சிஸ்டர். என்னத்த சொல்றது? நீங்கள் அப்போவே கேட்டிருக்க வேண்டியதானே யாரை கழுவி ஊற்றுனாங்கன்னு. டவுட் கிளியர் ஆகிருக்கும்ல. எனக்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவங்க சொன்னாங்க அப்படியான்னு நானும் கேட்டேன், அவ்வளோதான். நீங்களும் ஒன்றும் சொல்லலை, ஆமான்னு சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அவங்க தானேன்னு கண்டுபிடிச்சி கேட்டாங்க, ஆமான்னு நீங்களும் சொல்லிட்டீங்க. அது எல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு விட்டுட்டேன். ஏன் மிதிக்காதடா. இங்கே உட்காரு, இங்கே உட்காரு, இங்கே வா உட்காரு. இந்த மாதிரில உட்காந்துக்கோ. அதுவே குஞ்சு கோழி குஞ்சு மாதிரி இருக்கு. நீங்களும் உட்காருடா, உட்காரு. மனுஷங்க மாதிரி பூனைகளுக்கும் பொசசிவாக இருப்பாங்க போல. மண்டையில் வேற என்னமோ காயமாக இருக்கு. காத்தியாமா, நிஷாக்கா பாய், குட் நைட் குட்டி, ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆல். தேங்க்யூமா, தேங்க்யூ. பொரிக்கடலை அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் அதுவே ஞாபகம் வந்துச்சு, அதான் இப்போ கேட்டுட்டேன். ஓகே ஓகே. பொரிக்கடலை மிஸ்ஸியா சிஸ்டர் சொல்கிறாங்க. மேலே போய் உட்காந்துக்கோ, பெட்டில் போ. அப்படி உட்காந்துக்கோ. இப்போ என்ன, அவனுக்கு மடியில் வந்து உட்காரணுன்னு ஆசை போல். அவன் என் கூட தானே இருப்பான். என்ன கார்த்தியாம்மா, அதுக்கு தான் மடியில் உட்காந்து தூக்கம் வருது போல். பூச்சி மருந்து இருந்தால் வாங்கி கொடுங்க. ஆ சரி சரி சரிம்மா. பூச்சி மருந்தா? பொரிகடலை வயத்தில் ஏதாவது பூச்சிக்கு புழு இருந்தால் வாங்கி கொடுப்பாங்கல்ல மருந்து, பூச்சிக்கடிக்கு, அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காத்தியாஸ்ட, ஓ அப்படியா? எஸ், ஹீ மிஸ் யூ. ஆமாம், கொஞ்ச நாளாக இந்த குட்டீஸ்க்கு கூடயே டைம் போயிடுது. அவங்கள பார்க்குறது, விரதம் வைக்கிறது, மற்ற வேலைகளை பார்க்குறது, அவன் கூட இருக்க முடியல. அதனால் இப்படி உக்காந்துருக்கவும் அவன் வந்து உட்காரான் போல். அவனை கதவை வேற அடைச்சிட்டு வந்துட்டேன்ல, அதுதான் அவனுக்கு ஏதோ மாதிரி இருந்திருக்கும் போல். காத்தியாசு, குட்டீஸ் எல்லாம் உங்கள் மடியில் இருக்க அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியா? ஏண்ட தங்கம், டைமண்ட் குட்டி, வெட்டில் இரு, அம்மா வர்றேன். நம்ம படுத்திருந்த மாட்டாங்களோ. அக்கா, நெக்ஸ்ட்டு க்ரீன் லீஃப் ப்ரோ வந்தால் கேட்டு சொல்லுங்கள், எந்த லைவில் என்ன கழுவி ஊற்றுனாங்க. அதை நீங்களே கேட்டுக்கோங்க, நான்லாம் கேட்கவா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அன்றைக்கி உங்கள் முன்னாடி தானே சொன்னாங்க. நீங்கள் இல்லாத போது சொன்னால் அது வந்து தப்பு. நீங்கள் இருக்கும்போது உங்ககிட்டயே கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, கிளாரிஃபிகேஷன் பண்ணாங்கல்ல, நீங்கள் தானே அது அப்படின்னு.
அதனால் எனக்கு அது ஒரு குறையா தெரியல.